මේ වැඩසටහනේ ප්‍රධාන පරමාර්ථ இந்த வேலை திட்டத்தில் பிரதான நோக்குகள் பல உள்ளன. எமது நாட்டின் கிராமிய அபிவிருத்தி, கிராமிய வறுமை இல்லாதொழிப்பதை நோக்காக கொண்ட ஒன்றிணைந்த வியூகத்தை அறிமுகப்படுத்துவது. இரண்டாவது, வறுமை இல்லாதொழிப்பதற்கு பிரஜைகள் பங்களிப்பு, அபிவிருத்தி ஆரம்பத்தை ஏற்படுத்திக் கொடுத்தல். மூன்றாவது, கிராமத்தை போஷிப்பது. அந்த கிராமங்களுக்கு விசேடமான அபிவிருத்தி வேலை திட்டங்கள், அந்த கிராமங்களில் உள்ள வளங்கள், அதற்கு வெளியில் உள்ள தேவைப்படுகின்ற வளங்களை பயன்படுத்தி அந்த கிராமத்தை அபிவிருத்தி செய்யும் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பது இதன் நோக்கம். எமது நாட்டின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை கண்காணிப்பதற்கு, அதன் முன்னேற்றத்தை ஆராய்வதற்கு தற்போதும் மாவட்ட மட்டத்தில் மாவட்ட இணைப்புக் குழுக்கள் உள்ளன. தற்போது பிரதேச செயலக மட்டத்தில் பிரதேச இணைப்புக் குழுக்கள் உள்ளன. ஆனால் நாம் அறிமுகப்படுத்தும் வியூகம் இதனை விடவும் இன்னும் அடித்தளத்திற்கு செல்ல உள்ளது. பிரதேச செயலக பிரிவு மட்டத்தில் உள்ள அமைப்பு வியூகத்தை இன்னும் நாம் கிராமங்களுக்கு கொண்டு சென்று, கிராம சேவகர்கள் பிரிவு மட்டத்தில் நாம் சமூக அபிவிருத்தி சபையை அமைக்க உள்ளோம். கிராம அதிகாரியும் மக்களும் இணைந்தே இந்த சமூக அபிவிருத்தி குழுவை அமைக்க உள்ளார்கள். அதன்படி சகல கிராம சேவகர் பிரிவுகளிலும் கிராமிய அபிவிருத்தி திட்டம் இதன் ஊடாக வடிவமைக்கப்படும். இந்த கிராம அபிவிருத்தி திட்டம் தயாரிப்பதற்கான ஆரம்பத்தை நாம் சமூக அபிவிருத்தி சபையின் ஊடாக மேற்கொள்ள உள்ளோம். எனவே தமது கிராமம் எப்படி அபிவிருத்திக்குள்ளாக வேண்டும் என்பதை அங்குள்ள மக்களே தீர்மானிப்பார்கள். அதன்போது மாகாண சபை மட்டத்திலும் அமைச்சு ஊடாகவும் கிராமத்தின் அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்படுவதன் முன்னேற்றத்தை தொடர்ந்தும் கண்டறிவார்கள். மனித வளத்திற்கு நேரடியாக ஒத்துழைப்பு வழங்க முடியாத சிரேஷ்ட பிரஜைகளாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம். இவர்களை கண்காணித்துக் கொள்வது, அவர்களது பாதுகாப்பும் இந்த திட்டத்தில் உள்ளடங்கியுள்ளது. ප්‍රධාන ක්ෂේත්‍රයක් විදියට හඳුනාගෙන තියෙනවා. මේ වැඩසටහනේ කලින් முன்னர் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டத்திலிருந்து இது வித்தியாசப்படுவதற்கு காரணம், சகல அமைச்சுக்களும் தமது வேலை திட்டத்தின் போது பிரதான நோக்கமாக வறுமை இல்லாதொழித்து மக்களை வலுவூட்டுவதை கொண்டிருக்க வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். அதற்கமைய செயற்படும் அமைச்சுக்களின் சகல செயலாளர்களுக்கும் நாம் நாளைய தினம் அங்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்துள்ளோம். இதனை அரசாங்கத்தினால் மாத்திரமே முன்னெடுக்க முடியாது. நாம் ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் போது பிரதானமாக 4 விடயங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். பப்ளிக், பிரைவேட், பீப்புள் பார்ட்னர்ஷிப் என்பவை ஒன்றாக இயங்க வேண்டும். வளமான நாடு, அழகான வாழ்க்கையை உருவாக்கும் அரசாங்கத்தின் கொள்கையை யதார்த்தமாக்க வேண்டுமெனில் நாட்டில் உள்ள சகல பிரஜைகளையும் பொருளாதார ரீதியிலும் வாழ்வாதாரத்திலும் கட்டி எழுப்ப வேண்டும். ජීවන මට්ටමින් උඩට ගන්නේ. පෞගිය දශ කිහිපය තිස්සේම கடந்த பல தசாப்தங்களாக நிதி ரீதியிலான உதவிகளை வழங்குவதை பிரதானமாக இடம்பெற்று வந்தது. அதனையும் விட மேலாக செல்லும் பரந்த எண்ணக்கருவின் ஊடாக இந்த பிரஜா சக்தி நிகழ்ச்சி திட்டத்தை நாம் முன்னெடுக்க உள்ளோம். மக்கள் வளர்ச்சி பெறாமல் நாடு அபிவிருத்தி அடைந்து எந்த பயனும் இல்லை. ඒ සමගම ඉහළට ගිය නැත්නම් வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தில் எப்போதும் அரசியல் மயப்படுத்தலை நாம் அனுபவத்தில் கண்டுள்ளோம். எனவே இந்த வேலை திட்டத்தினூடாக அப்படியான விடயம் இடம்பெறாதென்று உங்களுக்கு உறுதி வழங்க முடியுமா? ஒன்றிணைந்த மற்றும் உள்ளடக்க வியூகம் ஊடாக முடிந்தளவு கட்சி அரசியல் இன்றி அரசு அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தமது அபிவிருத்தி வேலை திட்டங்களை அடையாளம் கண்டு அதனை நடைமுறைப்படுத்த தேவையான இலகுபடுத்தல்களை நாம் செய்கின்றோம். எனவே இதில் கட்சி அரசியல் உள்வருவதற்கு ஒருபோதும் நாம் இடமளிக்க மாட்டோம். කිසිසේත්ම මතු වෙන්නට ඉඩ කඩ තියබන්නේ නැහැ.